ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வீடு வரைய போகிறேன். மரம் அடுத்து ஃபேமிலி. வாங்க நம்ம செய்யலாம். முதல்ல எனக்கு இது வராது அப்போக்கே வந்துருச்சு. இப்போ பாருங்க, இப்போ நம்ம இங்கே முக்கோணம் ஷேப் முதல்ல போடுவோம். முக்கோணத்துக்கு நீங்கள் ஸ்கேலும் எடுத்துக்கலாம், கையிலே என்னது தானாகவும் வரையலாம். இது செம்ம ஈஸி முக்கோணம். அடுத்தது பாருங்கள், அடுத்து இதை இப்படி அடுத்து பெருசாக இதுக்கு செய்வோம். ஏன்னா நம்மளுக்கு இடம் இருக்காது கொஞ்சம், அதனால் நம்ம பெருசு செய்வோம். இதை பெருசாக கொஞ்சம் மோட்டாவா. உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா? நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. அடுத்து நீங்கள் என் வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. அடுத்து நீங்கள் என் வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க நம்ம செய்யலாம். இதோ அடுத்து இங்கே கீழே ஒன்று செய்வோம். அடுத்து விண்டோட அவுட்லைனும் செய்யணும். நம்மளுக்கு அவுட்லைன் செய்ய பென் வேணும். நான் செய்யலை, இன்றைக்கி நான் அவுட்லைன் செய்ய போகிறதில்ல. அப்போக்கப்போ ஏதாவது ஒன்று அழிஞ்சுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது செய்யும் போது. இதை பாருங்கள், இப்போ நம்ம இங்கே ரவுண்டு செய்யவே மறந்துட்டேன்னா நான் வையெல்லாம். இதை பாருங்கள், ரவுண்டு எப்படி வந்துச்சு பெருசு. அடுத்து இப்படி வச்சு இன்னொரு விண்டோ அதே மாதிரி. இதை பாருங்கள், இப்போ இந்த விண்டோ யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து இந்த ரவுண்டு, அடுத்து இந்த வீடு யாருக்கு பிடிச்சிருக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம செய்யலாம். இது செய்ய கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் உங்களுக்கு நான் ஒரு நாள் சிவஜி செஞ்சேன், அது எப்படி இருக்குன்னு நீங்கள் லைக் போட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள் எப்படி செய்கிறேன். பெரிய கதவு, இது செம்ம பெருசு. இப்போ நம்ம இங்கே மரம் சேர்க்கிறோம். மரத்துக்கு நம்ம கையிலேயே செய்யலாம். அதுக்கு சைடில் நானே ஃபேமிலி. இது பாருங்க, அடுத்து இதோ மரம். இது பாருங்க, இப்போ நான் இதுக்குள்ளே குட்டி விடுறோம். இப்போ நான் வாங்க இது செய்யலாம். ஸ்கேல் இங்கே தானே. இங்கே நம்ம முதல்ல இப்படி ரவுண்டு இல்லை, இப்படி ஸ்ட்ரெயிட் லைனு எடுத்து இங்கிட்டு இப்படி எடுத்து இங்கிட்டு அதே மாதிரி தான். யாருக்கு விண்டோ செய்ய தெரியாதோ இந்த சேனலை பார்த்து செய்யுங்க. இது பாருங்க எப்படி வருது. இதை பாருங்க, இப்போ செஞ்சாச்சு. அடுத்து இதுவும் செஞ்சாச்சு. அதனால நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ என்னது அதுக்கு சைடில் நானும் என் ஃபேமிலியும் நான் செய்ய போகிறேன். ஸ்கேல் வச்சுக்கலாம். அடுத்தது கலர் செம்ம ஸ்பீடாக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ இதோ பாருங்கள், இப்போ நான் செஞ்சுட்டேன். இது நான் என்ன செய்ய போகிறேன், என் தங்கச்சி நான் இங்கே வரைய போகிறேன். என் தங்கச்சி முதல்ல இங்கே பாருங்க, என் தங்கச்சி வந்துட்டா. என்ன அது நான் இப்போ வரல, நான் அடுத்து வரேன். பாருங்க, என் தங்கச்சிக்கு இலை உடச்சி வேணும். இதை பாருங்க, என் தங்கச்சி இது நல்லா செய்யணும். இது பாருங்க, கை இது. என் தங்கச்சி எப்போ பார்த்தாலும் கோபமாக இருப்பாள். ஃபோட்டோவில் எல்லாத்துலேயும் இப்படி இருப்பா, அடுத்து இன்னொரு ஃபோட்டோவில் இப்படி இருப்பா, ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருப்பா. இவன் ஸ்கூல் பசங்க பாரு. இது பாருங்க,
இப்போ நம்ம இதுக்கு பிளாக் தான் செய்யணும். பிளாக் கலர் இங்கே இதுக்குள்ளே இருக்குது. அதனால் நம்ம இப்போ கண்ணு மூக்கெல்லாம் வரைய வேணாம். என் தங்கச்சியும் நானும் இங்கே நின்றுருக்க மாதிரி நான் செய்யப்படுறேன். என் அப்பா அம்மா நான் வரைய முடியாததுனால, ஏன்னா இங்கே இடம் இல்லை. உங்களுக்கு நான் அடுத்த வீட்டில் போட போகிறேன். அடுத்த வீடியோவில் நான் வேறு தான் வரைவேன். நேற்று நான் உங்களுக்கு இந்தியா பற்றி வரைவேன். அது எப்படி இருக்குன்னு நீங்கள் இன்றைக்கி போடுங்க. இன்றைக்கி யார் யாருக்கு அது பிடிச்சிருக்கோ அது நீங்கள் லைக் போட்டுருங்க. இதை பாருங்கள் எப்படி வரையணுது. நீங்களே இதை பார்த்து கற்றுக்கோங்க. இதை பாருங்கள், நான் இன்னும் இதை காலே வரைய முடியல என்னால். அதனால நான் இப்படியே போட்டேன். இந்த பாருங்க, என் தங்கச்சியும் நானும் இங்கே இருக்க மாதிரி. இப்போ பாருங்க, நான் ஸ்கூல் போகும்போது நான் வளையலே போட மாட்டேன். ஏன்னா என் மேம் சொன்னாங்க ஒரு நாள் வளையல் போடவே கூடாது, எந்த பிள்ளைங்களும் போட அவங்கள நாங்கள் வெளில துடைச்சிருவோன்ட்டாங்க. அதனால தான் நான் இன்னைக்கு ஸ்கூல் போகும்போது நான் வளையலே போடல. இன்னைக்கு நான் என்றைக்குமே வளையல் போடுறதில்ல. என் தங்கச்சி குட்டி, நான் பெருசு. என் தங்கச்சி நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா சேனலுக்கு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் என் தங்கச்சியை பார்த்தது இல்லைன்னா நீங்கள் எங்கள் வீடியோவை பார்த்து என் தங்கச்சி எப்படி இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை பாருங்கள், என் தங்கச்சி, இது என் தங்கச்சி. இதோ இப்போ நான் இங்கே இருப்பேன். இதை பாருங்கள், நான் அவளோட பெரியவன். என்னை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. என் தங்கச்சிக்கு யார் யார் லைக் பண்ண போகிறாங்களோ அவங்க சேனல் நிறந்துடுங்க. அந்த கீழே மை ஃபேமிலின்னு இருந்தது மேலே. இது பாருங்கள், என்னோட இப்போ கலர் அடிக்கணும். இப்போ கலர் ஸ்கேல் இங்கே கலர் எனக்கு பிடிச்ச கலர். நாங்கள் இதே வீட்டில் தான் இந்த வீட்டில் இருக்க தான் நாங்கள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இங்கே நாங்கள் ஊரில் புது வீடு கட்டிட்டோம். அங்கே போனோன்னே நான் உங்களுக்கு ட்ராயிங் வரையிற வீடியோலாம் அங்கே நான் போட மாட்டேன். உங்களுக்கு நான் அப்போ போடுவேன். அப்போ நான் போடவே மாட்டேன். அப்போ என் தங்கச்சி டான்ஸ் ஆடுது, அம்மா போடுவேன். இப்போ என் அம்மா தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கா. எப்போ பார்த்தாலும் என் தங்கச்சி தூங்குறப்பெல்லாம் என்னைய பாடாப்படுத்துவா. அக்கா அதுதான், அக்கா இதுதான்ட்டு. இது பாருங்க, நான் இவ்வளோ வீட்டு கலர் அடிச்சிட்டேன். அடிச்சு வெளியில் வச்சுட்டு கலரவே நான் உள்ள வச்சுருக்கேங்க. இது இந்த கலர். இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ட்ராயிங் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்க, இது நானே என் தங்கச்சி. நான் இந்த ஃபோட்டோவில் எப்படி இருக்கோன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மை ஃபேமிலின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இது வரும். இது நீங்கள் மை ஃபேமிலி அப்படின்னு மேலே போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும் மை ஃபேமிலி ட்ராயிங். இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்துடுது. உங்களுக்கு என்னோடய சேர்த்து வராதுல. ஏன்னா இதை அம்மா அப்லோட் பண்ணிட்டா அம்மா மறு வேலையே பார்ப்பேன். என்னை அம்மா பாடப்படுத்துவேன், இது செய்யாது செய்யணுன்ட்டு. இன்னைக்கு இது என் அம்மா சொன்ன இந்த ஐடியா. அம்மா சொன்னால் நீயும் தங்கச்சியும் சைடில் வர, எங்களை வரைய முடியலன்னா விட்டுற அப்படின்ட்டு அம்மா. அதனால தான் நான் இப்படி வந்து விட்டேன். என்னால் கொஞ்சம் வரையவே முடியாது. இதோடு என்னால் என்னது இது சன் வரைய முடியல. ஏன்னா இப்போ நான் சன் வரைய போகிறதில்ல. ஏன்னா சன் வரைய நேரம் ஆயிடுது எனக்கு. சனுக்கு ரவுண்டு போனால் அழகாக, அது தப்பாயிடுச்சுன்னா தேவை உங்களுக்கு. அதனால் நீங்களும் சன் வரையாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க.
உங்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சன் வரைவீங்கன்னு கமெண்ட்டில் போடுங்க. யார் யாரெல்லாம் சன் வரையாமல் செய்வாங்களோ அவங்களுக்கு ரெட் ஹார்ட் போட்டுருங்க. யார் யாரெல்லாம் தங்கச்சியை லவ் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் ப்ளூ ஹார்ட்டை போட்டுருங்க. செடி பக்கத்தில் ரொம்ப பெரிய செய்ய தான் போகிறேன். இன்னும் கை காலுக்கு மட்டும் தான் கலர் அடிக்கணும். ஸ்கின் அம்மா செஞ்சுட்டேன். அம்மா இது இன்னும் இருக்கா? இப்போ எடுத்துகிற வீடியோ யார் யாருக்கெல்லாம் சூரிய பிடிக்குமோ அவங்க வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. இதோ பாருங்க, என்னோட ட்ராயிங் முடிஞ்சு. இதை பாருங்க, நான் பின்னாடியே வரைஞ்சேன். அம்மா அழிக்க சொல்லிட்டேன். உங்களுக்கு நான் பேடில் வச்சு காமிக்கிறேன். ஃபேமிலி இது பாருங்க, மை ஃபேமிலி. இதுக்கு சைடாக இருக்கலாம். அடுத்து எனக்கு இன்னும் கொஞ்சோண்டு செய்யணும். இதை பாருங்க,